வரவேற்கப்படாத கூட்டணிகளில் நீதி வெளிப்படுகிறது. அத்தியாயம் -3. செயின்ட் வேல்ஸ் கேட்ஸின் நெருப்புப் புயலில் நிழல்களும் சின்னங்களும். முதல் ஷாட் ஒலிக்கும்போது அவசர விளக்குகளின் சிவப்பு ஒளி சுவர்களை இரத்தம் போல வரைந்தது. கால்டுவெல்லின் மேசைக்குப் பின்னால் டிஃபனி புறா, லியோவை தன்னுடன் இழுத்துச் சென்றது. டாண்டே பதிலுக்குச் சுட்டார். காவலர்களில் ஒருவரை கீழே இறக்கிவிட்டு மறைவுக்காகத் தாவினார். லியோ, கோப்புகள். துப்பாக்கிச் சூட்டின் மீது டிஃபனி கத்தினாள். நான் கிட்டத்தட்ட முடித்துவிட்டேன் என்று லியோ கத்தினார். விரல்கள் விசைப்பலகையில் தடுமாறின. எனக்கு 30 வினாடிகள் மட்டும் கொடுங்கள். டாண்டே ஆபத்தான துல்லியத்துடன் நகர்ந்தார். காவலர்கள் பின்னுக்குத் தள்ளப்படாமல் இருக்க கட்டுப்படுத்தப்பட்ட ஷாட்களைச் சுட்டார். இருப்பினும், குழப்பத்தின் மத்தியில் கால்டுவெல் பார்வையில் இருந்து மறைந்தார். அவன் தப்பிக்கிறான். டிஃபனி எச்சரித்தாள். நான் அவனைப் பின்தொடர்ந்து செல்வேன். டாண்டே கூப்பிட்டு, நடைபாதையில் வேகமாக ஓட்டினான். தாழ்வாரத்தில், டாண்டே பென்ஹவுஸின் பிரமை வழியாக கால்டுவெல்லைப் பின்தொடர்ந்தார். அந்த நபர் தனது வயதுடைய ஒருவருக்கு எதிர்பார்த்ததை விட வேகமாக நகர்ந்தார், ஆனால் டாண்டே வேகமாக இருந்தார். அவர் அவரை தனியார் லிஃப்ட் அருகே மூலைவிட்டார். நீங்க கட்டுப்பாட்டுல இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க என்று கால்டுவெல் துப்பாக்கி அவரை நோக்கி குறிவைத்த போதிலும் அமைதியாகச் சொன்னார். ஆனால் நீங்க மேலோட்டமா சொரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்கவே முடியாத விஷயங்கள் இருக்கு. டாண்டே கண்களைச் சுருக்கி, என்னை முயற்சிச்சே. கால்டுவெல் ஒரு கோணலான புன்னகையை உதிர்த்தார். இறையாண்மை உத்தரவு உங்களைப் பயப்படுவதில்லை. அவர்கள் உங்களைப் பரிதாபப்படுகிறார்கள். அவர் ஒரு சிறிய ரிமோட்டில் ஒரு பொத்தானை அழுத்தினார். ஏனென்றால் 5 நிமிடங்களில், இந்தக் கட்டிடம் தீப்பிடித்து எரிகிறது. அலுவலகத்திற்குத் திரும்பியதும், லியோவின் பதிவிறக்கம் முடிந்தது. புரிந்தது என்று அவன் கத்தினான். நாம் இப்போது நகர வேண்டும் என்று டிஃபனி அவன் கையைப் பற்றிக்கொண்டாள். திடீரென்று, ஒரு ஆழமான இரைச்சல் சுவர்களை உலுக்கியது. கால்டுவெல்லின் தோல்வியுற்ற பாதுகாப்பு அமைப்பு தூண்டப்பட்டதால், மண்டபத்தில் தீப்பிழம்புகள் வெடித்தன. இந்த இடம் மோசடியானது என்று டிஃபனி தனது தகவல் தொடர்புப் பெட்டியில் கத்தினாள். டாண்டே, அங்கிருந்து வெளியேறு. டாண்டே கால்டுவெல்லை சுவரில் மோதினார். இதை நிறுத்து. நான் சொன்னேன், கால்டுவெல் ஏளனமாகச் சொன்னார். இது நம் இருவரையும் விடப் பெரியது. டாண்டேயின் கண்கள் கோபத்தால் எரிந்தன. அப்படியானால் உன் ரகசியங்களுடனேயே செத்துவிடு. அவர் கால்டுவெல்லை மயக்கமடையச் செய்து, தோளில் தூக்கி வைத்துவிட்டு ஓட்டினார். தீயணைப்புத் தடுப்பு அருகே மூவரும் சந்தித்தபோது புகை காற்றை அடைத்தது. அதுதானா கால்டுவெல்? லியோ வாய்ப்பிழந்தார். ஆமாம், டாண்டே முணுமுணுத்து, அவனைப் படிக்கட்டுகளில் இருந்து கீழே இழுத்துச் சென்றான். அந்தப் பட்டியலில் உள்ள ஒவ்வொரு பெயரையும் அவன் நமக்குக் கொடுப்பான். அவர்கள் கூரையின் மீது எழுந்தனர். அவர்களுக்குப் பின்னால் உள்ள ஜன்னல்களில் தீப்பிழம்புகள் நக்கிக் கொண்டிருந்தன. தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்தது. லியோவின் அவசரகால மீட்புத் திட்டம். கீழே உள்ள கட்டிடம் ஒரு தீப்புயலாக வெடித்ததால், அவர்கள் மூவரும், அவர்களது கைதியுடன் இரவு வானத்தில் உயர்த்தப்பட்டனர். ஒரு மறைக்கப்பட்ட பாதுகாப்பான வீட்டிற்குத் திரும்பிய கால்டுவெல், ஒரு எஃகு நாற்காலியில் சங்கிலியால் கட்டப்பட்டார். நீ ஜெயித்துவிட்டாயே என்று நினைக்கிறாய் என்று அவர் கோபமாகச் சொன்னார். ஆனால் இது உன்னை ஒரு பெரிய இலக்காக மாற்றுகிறது. டிஃபனி உள்ளே சாய்ந்தாள். சரி, அவங்க வரட்டும். லியோ தனது மடிக்கணினியுடன் ஹார்ட் டிரைவை இணைத்து, கோப்புறைகள் திறக்கப்படுவதைப் பார்த்தார். பெயர்கள், கணக்குகள், இருப்பிடங்கள், செயல்பாடுகள். அவன் கண்கள் விரிந்தன. இதுதான் முழு நெட்வொர்க். டிஃபனியும் டாண்டேவும் ஒரு பார்வையைப் பரிமாறிக் கொண்டனர். ஆட்டம் மாறியிருந்தது. அவர்கள் இப்போது வெறும் உயிர் பிழைத்தவர்கள் மட்டுமல்ல. அவர்கள் முழு இயந்திரத்தையும் அகற்றப் போகிறார்கள். ஒரு நேரத்தில் ஒரு துண்டு. கைப்பற்றப்பட்ட கோப்புகள் ஊழல், குறியீட்டு மொழி, கடல் கடந்த கணக்குகள் மற்றும் மறைகுறியாக்கப்பட்ட தகவல் தொடர்புகள் ஆகியவற்றின் சிலந்தி வலையை வெளிப்படுத்தின. இவை அனைத்தின் மையத்திலும், இறையாண்மை ஆணையின் சின்னம், ஒரு கோபுரத்தைச் சுற்றி ஒரு பாம்பு, ஆவணங்கள், கலைப்பொருட்கள் மற்றும் கால்டுவெல்லின் தனிப்பட்ட மோதிரமாக கூட செதுக்கப்பட்டுள்ளது. டிஃபனி அந்த சின்னத்தை உற்றுப் பார்த்தாள். இது வெறும் நெட்வொர்க் அல்ல. இது ஒரு அதிகார வழிபாட்டு முறை. மணிக்கணக்கில் கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் கால்டுவெல் குளிர்ச்சியாகவும் ஒத்துழைக்காமலும் இருந்தார். உங்களிடம் கோப்புகள் உள்ளன, ஆனால் அர்த்தம் இல்லை. நீங்கள் எதற்காகப் போராடுகிறீர்கள் என்பது கூட உங்களுக்குத் தெரியாது என்று அவர் கூறினார். டாண்டே முன்னோக்கி அடியெடுத்து வைத்தார். அப்படியானால் அதை விளக்குங்கள். ஏன் நெருப்புக்கும் பொய்களுக்கும் பின்னால் ஒளிந்து கொள்ள வேண்டும்? கால்டுவெல் சிரித்தார். ஏனென்றால் சில உண்மைகள் நீதியை விட பிரகாசமாக எரிகின்றன. ஆணை அரசாங்கங்களைக் கட்டுப்படுத்தாது, அவை அவற்றை உருவாக்குகின்றன. அறையின் மறுபக்கத்திலிருந்து லியோ குறுக்கிட்டார். இங்கே ஏதோ இருக்கிறது. கோப்புகளில் ஒரு இடம் குறிப்பிடப்பட்டுள்ளது, செயின்ட் வேல் அபே.
பல தசாப்தங்களுக்கு முன்பு கைவிடப்பட்டது. ஆனால் செயற்கைக்கோள் தரவு செயல்பாட்டைக் காட்டுகிறது. இன்னொரு முன்னணியா? டிஃபனி கேட்டாள். ஒரு கோட்டையைப் போன்றது, லியோ பதிலளித்தார். மேலும் இதன்படி, ஆணை தொடங்கியது இங்குதான். அன்றிரவு, டாண்டேவும் டிஃபனியும் நகரத்தைப் பார்த்து ஒரு கூரையின் மீது நின்றனர். இவ்வளவு நேரமும், டிஃபனி முணுமுணுத்தாள், இது என் குடும்பத்தைப் பழிவாங்குவது என்று நினைத்தேன். ஆனால் அது மிகப்பெரியது. டாண்டே தலையசைத்தார். நாங்கள் திரைச்சீலையை விலக்கிவிட்டோம். இப்போது நாம் விலகி நடக்க முடியாது. அவள் அவனைப் பார்த்தாள், அவளுடைய குரல் மென்மையாக இருந்தது. இதிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்று நினைக்கிறீர்களா? அவர் உடனடியாக பதிலளிக்கவில்லை. பின்னர், நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். ஒன்றாக. ஒரு மௌன வாக்குறுதி காற்றில் தொங்கியது. மறுநாள் காலை, அவர்கள் அடுத்த நகர்வுக்குத் தயாரானார்கள். செயின்ட் வேல் அபே தனிமைப்படுத்தப்பட்டு, காட்டின் ஆழத்தில், பொதுமக்களால் மறந்து போனது, ஆனால் ஆணையால் அல்ல. லியோ தனது பணித் திட்டத்தை மேசையில் வைத்தார். இந்த இடம் வெறும் நினைவுச் சின்னம் அல்ல. இது ஒரு பெட்டகம். மேலும் அது உத்தரவை அகற்ற நமக்குத் தேவையான கடைசிப் பகுதியை வைத்திருக்கக்கூடும். டிஃபனி கால்டுவெல்லைப் பார்த்தாள், இன்னும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தாள், அமைதியாக அவர்களைப் பார்த்து கொண்டிருந்தாள். நீ அதை ஒருபோதும் அடைய மாட்டாய், என்று அவர் கூறினார். நீ அப்படிச் செய்தால், நீ அதை அடையவில்லை என்று விரும்புவாய். டாண்டே அவனை உற்று பார்த்தான். நாங்கள் ஏற்கனவே ஆசைகளைத் தாண்டிவிட்டோம். குழு தங்கள் உபகரணங்களை ஏற்றிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை மறைந்து போகத் தயாரானபோது, ஒன்று தெளிவாகத் தெரிந்தது, செயின்ட் வேல் அபேயின் நிழலில் அவர்களுக்காக காத்திருந்தது வெறும் தகவல் அல்ல. அதுதான் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருந்த உண்மை. அது அவர்களை அழிக்கக்கூடும். மூடுபனியால் சூழப்பட்டு, நாகரிகத்தின் விளிம்பிற்கு அப்பால் மறைந்திருந்த செயின்ட் வேல் அபே, கடந்த காலத்தின் ஒரு பேயைப் போலத் தோன்றியது, அதன் உயர்ந்த கோபுரங்கள் விரிசல் அடைந்து, ஐவியால் மூச்சுத் திணறி, அமைதியாக இருந்தன. ஆனால் டிஃபனி, டாண்டே மற்றும் லியோ ஆகியோருக்கு நன்றாகத் தெரியும். இது வெறும் கைவிடப்பட்ட நினைவுச் சின்னம் அல்ல. அது தி சவரன் ஆர்டரின் இதயம். அந்தி வேளையில் மூவரும் வாயில்களை நெருங்கியதும், லியோ தனது ஸ்கேனரைப் பார்த்தார். மோஷன் சென்சார்கள், வெப்ப கேமராக்கள் மற்றும் சுற்றளவில் குறைந்தது 6 ஆயுதமேந்திய காவலர்கள் ரோந்து சென்றனர். அவர்கள் ஒரு காரணத்திற்காக இந்த இடத்தை இறந்ததாகக் காட்டினார்கள். டாண்டே மேலே உள்ள இருண்ட ஜன்னல்களைப் பார்த்தார். அவர்கள் புனிதமான ஒன்றை, அல்லது ஆபத்தான ஒன்றை மறைக்கிறார்கள். டிஃபனியின் குரல் உறுதியாக இருந்தது. எப்படியோ, நாம் உள்ளே நுழைக்கிறோம். உண்மையைக் கண்டுபிடிக்கிறோம். பின்வாங்க முடியாது. அவர்கள் பிரிந்தனர். மின் இணைப்பை முடக்க லியோ கிழக்குச் சுவரை நோக்கி வட்டமிட்டார். அதே நேரத்தில் டிஃபனியும் டாண்டேவும் பழைய வரைபடங்களிலிருந்து வரைபடமாக்கப்பட்ட ஒரு மறக்கப்பட்ட வடிகால் சுரங்கப்பாதை வழியாக ஊர்ந்து சென்றனர். உள்ளே, அபே அவர்கள் எதிர்பார்த்ததை விட குளிராக இருந்தது. பழைய காற்று, மின்சாரத்திற்கு பதிலாக மின்னும் தீப்பந்தங்கள், மற்றும் கல்லில் பொறிக்கப்பட்ட, மரத்தில் வரையப்பட்ட சின்னங்கள், ஒவ்வொரு மேற்பரப்பையும் குறித்தன. பாம்பும் கோபுரமும் எப்போதும் பார்த்து கொண்டிருந்தன. லியோவின் குரல் அவர்களின் காத்தணிகளில் ஒலித்தது. நான் சம்மதிக்கிறேன். கண்காணிப்பு இப்போதைக்கு நிறுத்தப்பட்டுள்ளது, ஆனால் அது நீண்ட காலம் அமைதியாக இருக்காது. டிஃபனியும் டாண்டேவும் ஆழமாக ஊர்ந்து சென்று, சுழலும் சைஃபரால் மூடப்பட்ட ஒரு பூட்டிய அறை கதவை அடைந்தனர். லத்தீன் எழுத்துக்கள் விளிம்பில் ஓட்டியது. டாண்டே முகம் சுளித்தார். இதை மொழிபெயர்க்க முடியுமா? நெருப்பின் மூலம், உண்மை மீண்டும் பிறக்கிறது. இது ஒரு சோதனை, என்று டிஃபனி அந்த வார்த்தைகளை வரைந்தார். அவள் சைஃபரின் வளையங்களை கவனமாகச் சீரமைத்தாள். ஒரு சொடுக்கு. கதவு சத்தமாகத் திறந்தது, சுருள்கள், பழைய டோங்கள் மற்றும் ஒரு அப்சிடியன் பீடம் நிறைந்த ஒரு நீண்ட மண்டபத்தை வெளிப்படுத்தியது. அதன் மீது, கருஞ்சிவப்பு நிற தோலில் கட்டப்பட்ட ஒரு இதழ். டிஃபனி கண்கள் விரிந்து அதைத் திறந்தாள். இது கால்டுவெல்லின் கையெழுத்து. ஆனால் இது சமீபத்தியது அல்ல. இது பல தசாப்தங்களுக்கு முந்தையது. உள்ளே பெயர்கள் இருந்தன, வரிசை உறுப்பினர்களின் தலைமுறைகள், படுகொலை உத்தரவுகள் மற்றும் சடங்குச் சடங்குகள். ஆனால் அவளுடைய கவனத்தை மிகவும் ஈர்த்தது பின்வருமாறு என்ற தலைப்பில் ஒரு பக்கம். லாசரஸ் திட்டம். திடீரென்று, விளக்குகள் மீண்டும் எரிந்தன. ஒரு சைரன் ஒலித்தது. அவர்கள் எங்களைத் தாக்குகிறார்கள். உங்களுக்கு விரோதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், சீக்கிரம். என்று லியோவின் பீதியடைந்த குரல் செய்தித் தொடர்பாளர்களிடையே ஒலித்தது. டாண்டே பத்திரிகையைப் பிடித்து அறை கதவைத் தாழிட்டுக் கொண்டு, நாங்கள் நகர்கிறோம். இப்போது. அவர்கள் தாழ்வாரங்கள் வழியாக வேகமாகச் செல்லும் போது, எல்லா திசைகளிலிருந்தும் காவலர்கள் வெள்ளமென உள்ளே வந்தனர். ரோட்டாக்கள் கல் சுவர்களை துளைத்தன. டிஃபனி அந்த நாட்குறிப்பை உயிரைப் போல பற்றிக் கொண்டாள்.
அவர்கள் உடைந்த கரை படிந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே வந்து கீழே உள்ள காட்டுக்குள் குதித்தனர். அவர்களுக்குப் பின்னால் மட்டாலயம் நெருப்பாலும் சீற்றத்தாலும் எரிந்தது. ஆனால் அவர்கள் தப்பித்துவிட்டார்கள். அரிதாகவே தங்கள் புதிய மறைவிடத்திற்கு திரும்பிய லியோ நாட்குறிப்பைப் பார்த்தார். இது வெறும் தகவல் அல்ல. இது ஒரு வரைபடம். லாசரஸ் திட்டம். இது செல்வம் அல்லது கட்டுப்பாடு பற்றியது அல்ல. டிஃபனி அமைதியாக அந்தப் பக்கத்தை பார்த்து கொண்டிருந்தாள். இது அரசாங்கங்களை மாறுவது பற்றியது. முழு அமைப்புகளும் ஆணையின் கட்டளையின் கீழ் மீண்டும் பிறக்கின்றன. டாண்டே தனது கைமுட்டிகளை பிடுங்கிக் கொண்டான். அவர்கள் உலகை நிழல்களிலிருந்து ஆளவில்லை. அவர்கள் அதை மீண்டும் கட்டமைக்கிறார்கள். அவர்களின் உருவத்தில். இப்போது அவர்களிடம் ஆதாரம் இருந்ததால் ஒவ்வொரு நிழலும் நடுங்கத் தொடங்கும். ஆனால் ஒவ்வொரு எதிரியும் அப்படித்தான் இருப்பார்கள். ஏனென்றால் வேட்டை அதிகாரப்பூர்வமாகத் தொடங்கிவிட்டது. வரவேற்கப்படாத கூட்டணிகளில் நீதி வெளிப்படுகிறது. அத்தியாயம் -4 தொடரும்.